பாலிவுட்டுக்கு ஒரு சுஷாந்த் சிங் மாதிரி நம்ம கோலிவுட்டுக்கு குணால் சிங் சுஷாந்த் சிங் இவங்க ரெண்டு பேர்த்தோட சூசைட் கேஸுமே சிமிலரா தான் இருக்கும். குணால் சிங் யாருன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு மூவி நேம் சொல்றேன், காதலர் தினம். இந்த காதலர் தினம் படம் பார்த்துட்டு இவர் மேல எனக்கு ஒரு கிரஷே வந்துருச்சு. அதுவும் இல்லாம இவர் பார்க்க எங்க தாத்தா மாதிரியே இருப்பாங்க. ரெஃபரன்ஸ் இமேஜ் பாருங்க. காதலர் தினம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் எங்க அக்கா சொன்னாங்க. அது என்னன்னா, இந்த ஹீரோ வந்து இறந்து போயிட்டாரு, அதுவும் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, இவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு ஒத்துக்காதனால சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அட பாவி மனுஷா, இதுக்காகவா சூசைட் பண்ணீங்கிற மாதிரி இருந்துச்சு. 10 வருஷமா இந்த ட்ராமால நான் இருந்தேன். அதுக்கப்புறம் ரீசெண்டா தான் அவரோட உண்மையான இந்த சூசைடுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சது. காதலர் தினம் படத்துக்கு அப்புறமா மேசிவ் சக்சஸ், ஓவர் நைட் ஸ்டாரா இவர் மாறிட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. ஹிந்தியில யோகிங்கிற ஒரு படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்றதா பிளானும் பண்ணிருந்தாங்க. அந்த ஒரு படத்தோட டிஸ்கஷனுக்காக இவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு க்ரூமேட்ஸை கூப்பிட்டுருந்தாங்க. டிஸ்கஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஃபியூச்சர் பிளான் என்ன, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோங்கிறது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிட்டாங்க. டிஸ்கஷன் முடிஞ்சு க்ரூமேட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இந்த க்ரூமேட்ஸ் கூட லவிட்டா பாட்டேவும் இருந்தாங்க. அதாவது அவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் தான். குணால் சிங்குக்கும் அவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதாவும் அந்த டைம்ல ரூமர்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஆல்ரெடி குணால் சிங்குக்கு ஒரு மேரேஜ் ஆயிருக்கு, 2 பசங்க இருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த க்ரூமேட்ஸ் கிளம்பினதுக்கு அப்புறம் லவிட்டா பாட்டி வாஷ்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போன 10 நிமிஷம் கேப்ல இவர் வந்து சீலிங் ஃபேன்ல தூக்கமாட்டி இறந்து போயிருக்காரு. போலீஸுமே இதை சூசைடுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க அப்பாக்கு இது மேல நம்பிக்கை இல்ல. அதுக்கப்புறமா கோர்ட்டுமே சிபிஐ விசாரணை எல்லாம் போச்சு. பட் ஸ்டில் கடைசியில சூசைடுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் குணால் சிங் 31 வயசுல இறந்திருக்க கூடாதுங்க. எனக்கு பிடிச்ச குணால் சிங்கோட தமிழ் மூவிஸ் பத்தி அப்கமிங் வீடியோஸ்ல நான் பேச போறேன். விருப்பம் இருக்கவங்க இந்த இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பை பை.